சார், இந்த 5 பேர் சேர்ந்ததுனால தாவேகாவுக்கு பலம் ஏற்பட்டதாக நான் கருதலை. 5, 1, 2, 1, 1 இப்படி சேர்த்தால் அவங்க கிட்டத்தட்ட 5, 6 பேரை நம்பி இருக்கிற மாதிரி ஒரு 107 அல்லது 108 ஜெயிச்சிருக்கிற ஒரு பெரிய கட்சி. அதனுடைய இன்னைக்கு அவங்கள பலகீனமாக கருதுவது என்பது நியாயம் அல்ல. கொள்கை இருக்கா, அதை கத்திரிக்காய் எல்லாம் வேறு. இன்றைக்கி அவங்க மக்கள் பலம் இருக்குன்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்க போய் 1 ஓட்டு வச்சுருக்கவங்க, 2 ஓட்டு வச்சுருக்கிறவங்க, ஒருத்தர் லெஃப்டில் திருப்பிப்பான், ஒருத்தர் ரைட்டில் திருப்பிப்பான். என்னை பொறுத்தவரை அது ஜனநாயகத்துக்கு சரியில்லை என்று நான் கருதுகிறேன். இதில் தவறுன்னா தாவேகா செய்யலை, அதிமுக மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன். இன்றைக்கி அதிமுகவில் என்ன பிரச்சனை? நான் முந்தா நாளே சொன்னேன். நான் சொன்னது 2 தமிழ்நாடு கட்சியும் ஒன்றாயிடுங்க, சிக்கலே இருக்காது உங்களுக்கு. யாரும் உங்களை கண்டு பயப்படுவாங்க. இன்னொரு தேசிய கட்சி உள்ளே வராமல் உங்களால் பார்த்துக்க முடியும். நல்லது, சரி. அது சூட்டாகலையா, தப்பு கிடையாது. ஏன்னா அரசியல் நடத்துகிறவங்க அவங்க. நாம் இங்கே உட்காந்து ஏதாவது சொல்லிட்டு போகிறதில்ல, நியாயம் இல்லை. நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு உடனே அதிமுக சொல்லியிருக்கணும், நிபந்தனையற்ற ஆதரவு நாங்கள் திரு விஜய்க்கு தர்றோம், தாவேகாவுக்கு தர்றோம். திமுகவை தோக்கடிச்சது எங்களுடைய பணி. நாங்கள் தான் அதை ஆரம்பித்தோம். நீங்கள் வெற்றிகரமாக செய்திருக்கிறீங்க. நாங்கள் ஆரம்பித்த, நாங்கள் விரும்பிய, நாங்கள் இலட்சியமாக சொன்னதை நீங்கள் எங்களால் முடியலை. நீங்கள் மக்கள் பலத்தோடு சாதிச்சிருக்கிறீங்க. எனவே நீங்கள் தொடர வேண்டும் என்கிற ஒரே லட்சிய அடிப்படையிலே நாங்கள் எதையும் உங்களிடம் எதிர்பார்க்காமல் வெளியே இருந்து ஆதரிக்கிறோம். 47 32 ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா ஜனநாயகத்துக்கு நல்லது. 5 வச்சுருக்குவேன், 1 வச்சுருக்கிறவன் ஒருத்தன் முறுக்கிக்குவான், ஒருத்தன் ஓடுறேன்பான். இல்லை, இது எல்லாமே தேர்தல் முடிஞ்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடியது. இப்போ நான் கேட்குறது, ஒரு பக்கம் CV சண்முகமும் வேலுமணியும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி விலகி தாவேகாவோடு கூட்டணி வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய இந்த பொலிட்டிக்கல் சென்ட்ரிக்ன்றது மாறுதா? அரசியல் களம் என்பது வேற திசையை நோக்கி இல்லைங்க. எனக்கு பவர் வேணும், பதவி வேணும், இதுதாங்க ஒரே ஒரு பொலிட்டிக்கல் சென்ட்ரிக். நான் இதை 100 முறை சொல்லியிருக்கேன். இங்கே யார் கொள்கைவாதி? ஜெயிச்சவன் கொள்கைவாதி. யார் கொள்கை இல்லாதவன்? தோற்று போனவன் கொள்கை இல்லாதவன். இதுதான் இந்திய அரசியல் அல்ல ஜனநாயகத்தினுடைய ஆணி வேர் என்பது. வெற்றி பெற்றவன் சரியான கொள்கை, தோற்று போனவன் கொள்கையற்றவன். அது இன்னைக்கு ஒன்றா இருக்கலாம், நாளைக்கு நாளைக்கு. இதை நீங்கள் தப்பு சொன்னீங்கன்னா அரசியல் இருக்கக்கூடாது. இல்லை சார், நான் அது தப்பு சொல்லலை. இப்போதைக்கு சூழலில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே விஜய் இருக்கிறார். இப்போ காங்கிரஸ் கட்சி வந்துட்டாங்க. இப்போ ஆடட் அட்வான்டேஜாக விசிகா வரலாம், இடதுசாரிகள் வரலாம், எல்லாரும் சேர்ந்தாதான் வர முடியும். அப்போ பெரும்பான்மையான வாய்ப்பு என்பது திமுக கூட்டணிக்கு மட்டும்தானே இருக்குது. அப்படி திமுக கூட்டணிக்கு இருக்கிறப்போ 2029 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எப்படி எதிர்கொள்ளும், கட்சி எப்படி வலுப்படுத்துவாங்க, எப்படி மீண்டும் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கு இல்லையா? எதிர்கால ஃபியூச்சர் திமுகவுக்கு என்ன இருக்கும் இதில்? சார், இன்னைக்கு நாளைக்கு காலையில் யார் முதலமைச்சர் இன்னும் தெரியுமே தவிர யார் அமைச்சர்னு நமக்கு தெரியாது. இவர் ஆட்சி அமைக்கலாம், இன்னும் 5 உதிரி கட்சிகளை அவர் சேர்த்தாகணும். 1, 2, அரை, முக்கால், கால்னு சேர்த்தாகணும். அதே நமக்கிட்ட நிச்சயமாக தெரியல. 29 பற்றி நம்ம பேசி என்ன செய்ய போகிறோம்? எனக்கு தப்பாக எடுத்துக்க. ஒரு கடுமையான விமர்சனத்தெல்லாம் திமுக தரப்பிலிருந்து ஆராசாவும் அதே மாதிரி TR பாலுவும் முன்வைக்கிறாங்க இல்லையா? இக்கட்டான சூழலில் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கோடு தோளோடு தோள் நின்ற கட்சி அப்படின்னு. சார், அவங்க திமுக சைடு 100க்கு 100 கரெக்ட் அவங்க. ஆனால் காங்கிரஸ் சரி கரெக்டு தான். காங்கிரஸுக்கு என்ன வேணும்? தனக்கு 2 அமைச்சர் பதவி வேணும். சார், எல்லாருக்கும் உள்ளது தான். ஒரே ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
உங்கள் அண்ணி துணை முதலமைச்சராக ஜெயித்தது ஒன்று தான், புரிஞ்சுக்குங்க. உங்கள் அண்ணி, அவங்க ஒருத்தனும் ஆசைப்படல உங்கள் அண்ணி துணை முதலமைச்சராகும். இப்போ அவங்களெல்லாம் சேர்த்து திமுக குறை சொல்லுதல் நியாயம் இருக்கிறது. அது ஒரு வகையில் பார்த்தால் திமுகவுக்கு லாஸ்ங்கிறத விட காங்கிரஸுக்கு லாஸ்ன்னு அகில இந்திய லெவலில் நான் கனெக்ட் பண்ணுறேன். பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி தாவேக்காவுக்கு எந்த பலம், நாளைக்கு வந்தால் அப்புறம் நான் வேணான்னு சொல்லலை, இன்றைக்கி இல்லை. அவங்க வெஸ்ட் பெங்கால்லையும் உங்களுக்கு அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க பிஜேபி. அதனால் உங்களுக்கு இவங்க துணை நிற்பதற்கு காங்கிரஸில் திமுக விட்டால் பெரிய கட்சி ஆம் ஆத்மியோ யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தமிழ்நாடு அரசியலுக்காக இவங்க எடுத்த ஆல் இண்டியா அரசியலில் திமுகவை பகைச்சிக்கிட்டதுங்கிறது காங்கிரஸ் கொள்கை ரீதியாக லாங் டேர்ம் தப்பு. சரி, என்ன நடந்துச்சு உடைச்சி பேசுவோம் சார், எதுக்கு மறைச்சி பேசுகிறோம் நம்ம? இது அதிமுகவின் தலைமையினுடைய மிகப்பெரிய தவறு. அடுத்த நிமிஷம் அவர் சொல்லியிருக்கணும், நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா புள்ளியார் சூழி போட்டாச்சுன்னு, இதை தான் நான் சொன்னேன். எங்கள் வேலையை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் அம்மாவை புடவை அவுத்து அசம்பிளியில் அவமானப்படுத்தினாங்க, நீங்கள் அதுக்கு பழி தீர்த்திருக்கீங்க. இன்னைக்கு ஓஎஸ் மணியன் வெளிப்படையாக சொல்லிட்டார் இல்லையா, தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சி, ஒரு பெரிய கட்சி, நாங்கள் போயிட்டு அவங்க கிட்ட போய் நிற்கணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களோட ஈகோ அதில் சார் பேசுனீங்கன்னு ஓட்டுக்கு 25,000 ரூபா கொடுத்த உங்கள் கேண்டிடேட் சொன்னாங்கல்ல சார். 100 பேர் 100 சொல்லுவார். அது மணியனுக்கு வேண்டான்னு நினச்சிருக்கலாம். இது இருக்கும், ஒரு அரசியல் கட்சியில் 100 கருத்துக்கள் இருக்கும் சார். இன்றைக்கி என்ன ஆச்சு, மெஜாரிட்டி ஏன் போகணுங்கிறாங்க, அதையும் நான் உடச்சி பேசுகிறேன் சார். அதிமுகவுக்கு ஆபத்து வாசலில் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் வேலுமணி சொல்கிறாரு, அவர் மேலே திமுக காலத்தில் திமுகவே 3 பெட்டிஷன் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். திமுக ஆட்சி வந்த பிறகு ரைடே 3 ரைடு சார். திமுக ஆட்சி வந்த பிறகு மனு கொடுத்ததில்லை, ரைடு. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே தான் முதல்ல போட்ட வழக்கு. 6 மூத்த அமைச்சர்கள் மேலே திமுக ஆட்சி வழக்கு போட்டுச்சு. ஆனால் அந்த வழக்கை நடத்தாமல் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. எந்த முன்னேற்றமும் அதில் இல்லை. நான் கேட்குறேன் சார், இப்போ தாவேகா காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கூட்டணி இருக்கு இல்லையா சார், இது தமிழ்நாட்டினுடைய திசை வழியை மாற்றுமான்னு கேட்குறேன் நான். நீங்கள் சொல்கிறதுல கடந்த காலத்தினுடைய வரலாறு, நாளைய வரலாறு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். திமுக இந்த வழக்கெல்லாம் வேகமாக நடத்தப்படும். அதிமுக அவங்கள ஆதரிச்சுன்னா திமுக காலத்தில் இந்த வழக்கை அப்படியே கிடந்துச்சுல்ல ஒரு கோல்ட் ஸ்டோரேஜில், அதை மாதிரி வச்சிடலாம் சார். சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏதோ ஒரு கேள்வியை நீங்கள் ரெடி பண்ணிட்டு வந்துட்டீங்கிறதுக்காக நான் சொல்கிறது தான் ரியாலிட்டி. இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுலாம் பழைய வரலாறு சார். எனக்கு நாளைய வரலாறு இல்லை சார். நான் கேட்குறது 2 கட்சிகளுமே ஒரு மாதிரியான தேக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்க இல்லையா. எந்த 2 கட்சி? திமுக தோத்து போச்சு, அதை அக்செப்ட் பண்ணி ஆச்சு. அதிமுக குறைந்தபட்சம் கட்சியே ஒன்றா வச்சிருக்கலாம், கட்சியில் சிக்கல் இல்லாமல் பார்த்துருக்கலாம். அவர் அறிக்கை விடுற நிபந்தனையற்ற ஆதரவுன்னு அதிமுக தலைமை சொல்லி இருந்தால் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ அது நடக்காது. ஏன் அந்த அமைச்சர்கள் 6 பேரும் பயப்படுறாங்க. இந்த வழக்கை விரைந்து நடத்தினால் இபிஎஸ் மேலே வழக்கு இல்லை சார். இதுதான் சார் பிரச்சனையே. இன்றைக்கி இபிஎஸ் மேலே வழக்கு இல்லை, அவங்க 6 அமைச்சர்கள் மேலே, அது யாரெல்லாம் இன்றைக்கி தகராறு பண்ணுறாங்களோ அவங்க மேலே வழக்கு. நீங்கள் சொல்கிறீங்க சார். ஆனால் ஒரு வேளை தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தருவதாக அதிமுக அறிவித்தால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த ஒரு கட்சி வெறும் 2 ஆண்டுகளுக்குள் ஆட்சிக்குள்ளே வந்த ஒரு கட்சிக்கிட்ட போய் நிற்கிறதுன்றது அவங்களுடைய பொலிட்டிக்கல் இமேஜை பாதிக்காதா? என்ன சார், எப்படி சார் பாதிக்கும் பொலிட்டிக்கல் இமேஜை? இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் முடிவெடுக்கணுமே தவிர, நேற்று நான் பிரியாணி சாப்பிட்டேன்னா இன்றைக்கி நான் பட்னி சார், நீ எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. இதான ரியாலிட்டி.
3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சரியோ தவறோ அதெல்லாம் மக்கள் எடுத்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். யாருக்கு ஆபத்து? அந்த 6 அமைச்சர்களுக்கு வீட்டு வாசலில் ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குது. அவங்க பயப்படுறாங்க. நீங்கள் இதை இந்த என் என் வேலையைத்தான் நீ செய்த, நான் சந்தோஷம் மகிழ்ச்சி நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறேன்னு சொல்லியிருந்தால் அந்த கட்சியை வளர்த்திருக்கலாம். அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தல்கள்லையோ மற்ற தேர்தல்கள்லையோ கட்சியை வளர்க்குற வேலையை நீங்கள் செய்திருக்கலாம். இன்றைக்கி அந்த 47 உடஞ்சிரும் போல் இருக்கு. அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது. எனவே இதை உடனடியாக அன்னைக்கே செய்திருக்கணும். அந்த தவற அதிமுக தலைமை செய்ததால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது. மற்றபடி அவரு திரு விஜய் விரும்ப மாட்டார் சார். 7 பேர்கிட்ட அவர் எதுக்கு சார் கும்பிடணும்? 1 ஓட்டு வச்சிருக்கவன், 2 ஓட்டு வச்சிருக்கிறவன். இன்னொன்று மிகப்பெரிய சித்தாந்த தவறு அதிமுக செய்தது. உங்களுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் அது ஒரு ஸ்டேட் பார்ட்டி. யார்? தாவேக. அவங்க காங்கிரஸோடு சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியை டோ பண்ண வேண்டிய அவசியம் உண்டாயிடும். சார், ஒரு கட்சி தமிழ்நாட்டை காப்பாற்றுற கட்சியாக இருந்ததுனால் அதனுடைய கேரக்டர் வேறு, பலம் வேறு, அதனுடைய நடவடிக்கை வேறு. அது திமுக அதிமுக நான் முதலே சொல்லியிருக்கிறேன், செய்திருக்காங்க. இதுவும் ஒரு அகில இந்திய கட்சியோட தொடர்பு இல்லாமல் இருந்திருந்தால் அது தாவேகாவும் ஒரு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட கட்சியாக, சார் இன்னைக்கு ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, இன்னும் பலது இருக்குது. பேசலாம் சார். நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்கன்னு பார்ப்பான் தமிழ்நாட்டில் உள்ளவன். ஒவ்வொரு இன்னைக்கு ஓட்டு போட்டது வேறு, கிட்டத்தட்ட ஒரு அலை மாதிரி. அந்த அலையெல்லாம் அந்த மயக்கம் தீர்ந்த பிறகு அவன் எப்படி ஓட்டு போடுவான்னா, நீ என்ன செய்தன்னு கொள்கைன்னு கேட்பான். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆளுங்கட்சியோடு கொண்டு போய் அதை சேர்த்து விட்டு ஒரு ஆளுங்கட்சியினுடைய பார்வை தாவேகாவுக்கும் வருவதற்கான சித்தாந்த தவறான வழிகாட்டுதலை அதிமுக சோர்ந்து இருந்ததனால் நடந்து விட்டதுன்னு கருதுகிறேன். இல்லைங்க, தவறு. திமுக 2 சீட்டும் 3 சீட்டும் ஒரு தடவை ஜெயிச்சு, பேராசிரியர் அன்பழகன்லாம் தோற்று போனாங்க. அப்போ கூட அவங்க திருப்பி வர முடியுது. அதனால் தனித்து விடப்பட்டது தவறான கொள்கை, ஊழல், கரப்ஷன், எல்லா விதத்திலையும் கெட்ட பேர், வேஷம், கோஷம், மோசம், இதை நம்பி ஆட்சி நடத்துறதுனால போயிடுச்சு. அவ்வளவுதான்.